மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வயது சம்பந்தப்பட்டு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், உடல்ல ஸ்டாமினா குறையறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக சில ஆண்களுக்கு வயதின் காரணமாக வரக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, இது எல்லாமே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வயதை கடந்து கொஞ்சம் வயது ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆண்கள் நிறைய பேருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படின்றது இருக்கு. இதுல சுகர் எனக்கு இத்தனை வருஷமா இருக்குங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 40-50 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேருக்கு எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் இருக்குங்க. விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கு. வாட்டரி செமன் அப்படின்னு சொல்றோம், நீர்த்த விந்து அப்படின்ற பிரச்சனை. பொதுவாக இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல நரம்புகள் மற்றும் தசைகள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். அப்ப சுகர் லெவல்ல நம்ம எப்படி குறைத்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் நம்ம எப்படி சரி செய்யலாம்? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிமையாக சில மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம குறைக்க முடியும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் நான் இங்க மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன், இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்தது, பட் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய மருந்துகள் ஓகே, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக உணவின் மூலமாகவே சரி பண்ண முடியும்னா, அதற்கு அடுத்தது நமக்கு அதுக்கு பலன் தரலன்னா நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை பார்க்கலாம். எளிமையாக இதுல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. இது எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். சின்ன சின்ன மருந்துகளும் சொல்றேன், அது வீட்லயே நம்மளும் ரெடி பண்ணி நீங்க சாப்பிட்டு பயன்பெறலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, ஓகே வயது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இதுல என்னன்னா 50 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சிலருக்கு 30 வயதுல இருக்கக்கூடியவங்களோ, 25 வயது 30 வயது இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இது இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது மன ரீதியாகவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பிஃபோர் மேரேஜ் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா யார்கிட்ட நான் போய் இதற்கான ஒரு பெஸ்ட் ஒரு ஆலோசனை நான் பெற முடியும், யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? ஒருவேளை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதனால ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரி உடல் எடை கிடையாது. இதற்கு காரணம் என்னன்னு எனக்கே தெரியும். ரொம்ப ஹீட் ஆகுது, பாடி ரொம்ப அதிகமான உடல் உஷ்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் ஆண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்னா இதை சொல்லலாம். எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வாட்டரி செமன், நீர்த்த விந்து அப்படின்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உணவு முறைகள்லயே நமக்கு தீர்வுகள் இருக்கு. எந்தெந்த உணவுகள் அதிகமான கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடலான்றத நான் சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமான பலன் கிடைக்கும். அந்த மன அழுத்தத்திலிருந்தும் நம்ம வெளிவர முடியும். ஸோ ஆண்கள் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது எதுவுமே இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கான உணவு முறையை இப்ப நான் சொல்றேன். இது எந்த வயதில் இருக்கிறவங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கால்சியம், புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது எதுலங்க இருக்கு? ரொம்ப சிம்பிள்ங்க. அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சில மாற்றங்கள், அரிசியில மாற்றங்கள் செய்துக்கோங்க. ஏன்னா பாலிஷ் பண்ண நல்ல ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா அதை மாற்றி நம்ம பழுப்பு அரிசியோ இல்ல சிவப்பு அரிசியோ நம்ம எடுத்துக்கலாம். இதுல முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். திணை, சாமை, ஆண்கள் முக்கியமாக குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தலாம். இந்த குதிரைவாலி அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுதானிய வகையை சேர்ந்ததுதான். தினம்தோறுமே இதை சாதம் மாதிரி வடிச்சு சாப்பிட்டாலும் அதிக பலன் தரக்கூடியது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, முளை கட்டிய பயிறு. ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு இருந்தாலே போதும், நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீர்த்த விந்து கெட்டிப்படுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த பச்சை பயிறு தினம்தோறும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, வேறு என்ன இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த பச்சை பயிரோடைய கொஞ்சம் கருப்பட்டி நல்லா தூள் சேர்த்து அதுல போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து சாப்பிடணும். சுக்கு பொடி எதற்கு அப்படின்னா, சில மருந்துகள், சித்த மருந்துகள், நிறைய மருந்துகள்ல
சுக்கு ஒரு முக்கியமான மூலிகையா சேர்ப்போம். எதற்கு அப்படின்னா, இப்போ இந்த சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு இந்த பச்சை பயிறு கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கவும், நீர்த்த விந்து வாட்டரி செமன் நிறைய பேருக்கு தூக்கத்திலேயே வந்து எஜாகுலேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த விந்துவை வந்து கெட்டிப்படுத்தி வைப்பதற்கு சுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமாகவும் பயன்படுத்த வேண்டாம். ஒரு 2 சிட்டிகை அளவு இந்த பச்சை பயிர்ல போட்டு தினம்தோறும் காலையில ஒரு பவுல்ல நம்ம சாப்பிடும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வாரங்கள்லயே ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ ஒர்க் நம்ம பண்ண முடியல, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நாளைக்கு ஃபேமிலியில இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது, யார்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா டயட்லயே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயிர் மற்றும் வெண்ணெய், ஸோ இது ரெண்டுமே ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. நரம்புகளுக்கும் சரி தசைகளுக்கும் சரி வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அப்ப தினந்தோறுமே ஒரு கப்ல வந்து தயிர் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வெண்ணெய், இந்த வெண்ணெய் நான் எப்படிங்க யூஸ் பண்ணலாம்? நம்ம சாப்பிடும் போதோ இல்ல இட்லி தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா சூடா இருக்கக்கூடிய இட்லி மேல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இல்ல தோசைனாலும் பட்டர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்துட்டு அதுல ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி 2 சிட்டிகை அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இந்த பட்டரை எடுத்து அப்படியே சாப்பிடணும். இது சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எத்தனை நாள் இது சாப்பிடலாம 1 மாதம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் வந்து ரொம்ப குறைவா இருக்கா, வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அல்சர் பிரச்சனை, உடல் உஷ்ணம் தணிவதற்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பட்டர் எந்த நேரத்துல வேண்டாலும் சாப்பிடலாம். இது வந்து ஃபுட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா, ஆஃப்டர் ஃபுட்டா, நைட்ல எடுக்கணுமா, எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பட்டரை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க ஃபாலோ பண்றது. சரி, எனக்கு சுகர் இருக்குங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி பார்த்து துணை மருந்தாக சித்த மருந்துகளை எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பேசிக்கா இந்த மெடிசனை எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது குறைந்தது 7 நாட்கள்லயே ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். இந்த மெடிசன் எப்படி ரெடி பண்ணணும்னா, இது வந்து ஸ்பெஷல் மெடிசனா நம்ம வந்து சித்த மருந்தகங்கள்லயும் கிடைக்குது. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இதுல மூலிகைகள் என்னென்ன சேருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பூனைக்காளி விதைகள். இந்த பூனைக்காளி விதைகள்னு சொல்றது பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது முக்கியமாக பசும் பால்ல வேக வைத்து மேற்தோல் எல்லாமே எடுத்துட்டு வெயில்ல உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது, ரொம்ப அதிகமான வீரியம் இருக்கக்கூடியதுதான் இந்த பூனைக்காளி விதை. இந்த பூனைக்காளி விதைய பால்ல நல்லா வேக வைத்து எடுத்து நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இதனோட சாலமிசிறி, நிலப்பனங்கிழங்கு, வெங்காய விதைகள், நீர்முள்ளி விதைகள், துளசி விதைகள், இது எல்லாமே பயன்படுது. இதனோட முருங்கை விதை நமக்கு பயன்படுது. ஸோ எல்லா மூலிகையுமே ஒன்று சேர்த்து பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடர் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். தனியா குங்குமப்பூ தனியா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லா விதைகளையும் நல்லா கிளீன் பண்ணி வெயில்ல உலர்த்தி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து 1 ஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்துடணும். ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ இதனோட சேர்த்து அதை நல்லா கலந்து தினம்தோறும் இதை குடிக்கலாம். எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம். ஒரு வேளை குடிச்சா போதுமானது. காலையிலயும் குடிக்கலாம், இல்ல இரவு தூங்கும் போதும் நம்ம குடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு சுகர், பிபி இருக்குங்க, நைட்டு இதை குடிச்சா நெஞ்செரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பகல் நேரத்துல இது வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ காலையில ஒரு வேளை இதை குடிக்கும்போது அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு மண்டலத்திலேயே நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும். உடல் சூடு தணிந்து சுகர், பிபி லெவலும் இந்த மெடிசன்ல நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வீரியம் குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இயற்கையான வழிமுறைகள் என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ மெடிசன் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா இதை ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக நிறைய பேர் கேட்கிற டவுட் என்னன்னா, இந்த சிலாசித்துன்னு சொல்றோம் இல்லைங்களா மேம், இது வந்து ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பல நோய்களுக்கு, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல இருந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரைக்கும்
நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு சிலாசித்து பயன்படுது. ஸோ இந்த சிலாசித்து பற்பம் அப்படின்ற மெடிசன் நீங்க மருத்துவ ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெடிசன்ல ஒரே ஒரு பிஞ்ச் கூட இல்ல, அதை விட குறைவான அளவு தான் நம்ம எடுக்கணும். எடுத்து இதுல பாலோட கலந்து நம்ம குடிக்கும் பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் குணமாகி இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்றது கூடிய விரைவில் நமக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.